அமெரிக்காவோட கொள்கைகள் இந்தியாவை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். ம். இந்த ஃபென்டனில் பிரச்சனையில அமெரிக்கா இந்தியாவை அவங்களோட மேஜர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஆமா. அந்த லிஸ்ட் அதுல சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் கூட இருக்கு இல்லையா? ஆமா, இது போதைப்பொருள் உற்பத்தி இல்லனா கடத்தல் பாதையா இருக்குன்னு காட்டுது. ஆனா ஆனா தடுப்புல தோல்வின்னு சொல்லல. ஆப்கானிஸ்தான், வெனிசுலா மாதிரி நாடுகளை அப்படி சொல்லியிருக்காங்க. கரெக்ட், இந்தியாவை அப்படி சொல்லல. ஆனாலும் இது ஒரு முக்கியமான இடமா இருக்குன்னு ஒரு சிக்னல் கொடுக்குது. ம். சரி, ஏன் இந்த ஃபென்டனல் இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு நீங்க சொல்லுங்களேன். இது ஒரு சிந்தட்டிக் ஓபியோய்டு. ஹெரோயினை விட சுமார் 50 மடங்கு சக்தி அதிகம். 50 மடங்கா? ஆமா. நினைச்சு பாருங்க. வெறும் 2 மில்லிகிராம். ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. ஒரு உப்புத்தூள் மாதிரி. அதேதான். அதுவே ஒரு ஆள கொல்ல போதும். அமெரிக்கால போன வருஷம் மட்டும் ஆகஸ்ட் 2023ல இருந்து ஆகஸ்ட் 2024 வரைக்கும் 57,000 பேர் ஓபியோய்ட்னால இறந்திருக்காங்க. ஐயோ! அதுல பெரும்பாலும் ஃபென்டனில் தான். 2022ல அமெரிக்கா DEA கைப்பற்றின ஃபென்டானில் பத்தி ஒரு நியூஸ் படிச்சேன். அது மொத்த அமெரிக்க மக்களையும் கொல்ல போதுமாமே. ஆமா, அந்த அளவுக்கு அதோட வீரியம் அதிகம். இத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி? இது செடியிலிருந்து வர்றதில்ல, லேப்ல தயாரிக்கிறாங்க. சில ப்ரீகர்சர் கெமிக்கல்ஸ், அதாவது முன்னோடி ரசாயனங்கள்ல. ஓ! இதுல சிக்கல் என்னன்னா, இந்த NBP 4ANP மாதிரி கெமிக்கல்களுக்கு வேற சில இண்டஸ்ட்ரியல் யூஸும் இருக்கு, சட்டப்பூர்வமான பயன்பாடுகளும். அப்போ முழுசா தடை செய்ய முடியாது. முடியாது. ரொம்ப கொஞ்சமான ப்ரீகர்சர் வச்சே நிறைய ஃபென்டானில் தயாரிக்க முடியும். அப்புறம் சப்ளை செயின், அதுவும் சிக்கலானது. எப்படி? ப்ரீகர்சர்ஸ் சீனா, இந்தியால இருந்து மெக்சிகோக்கு போகுது. அங்க கார்ட்டல்ஸ் அத ஃபென்டானில மாத்தி அமெரிக்காவுக்கு கடத்துறாங்க. ஓஹோ! இதனால தான் இந்தியாவும் இப்ப இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. ஆமா, இதுதான் பின்னணி. இது சம்பந்தமா இந்தியா மேல சில நேரடி நடவடிக்கைகளும் அமெரிக்கா எடுத்திருக்கு இல்லையா? ஆமா, ஜான்வரி 2025ல சில இந்திய கம்பெனிகள் மேல ராக் ஷூட்டர் கெமிக்கல்ஸ், அதோஸ் கெமிக்கல்ஸ் மாதிரி ப்ரீகர்சர்ஸ் ஏற்றுமதி செஞ்சதா குற்றச்சாட்டு வந்தது. ராக் ஷூட்டர் அதிகாரி ஒருத்தர் நியூயார்க்ல கைது செய்யப்பட்டதா கூட படிச்சேன். ஆமா, அது மட்டும் இல்லாம டெல்லி அமெரிக்க தூதரகம் சில பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ்களோட விசாவையும் ரத்து செஞ்சது. அப்புறம் பிப்ரவரியில ட்ரம்ப் நிர்வாகம் சில வரிகள் விதிச்சாங்களே. ஆமா, சீனா, மெக்சிகோ, கனடா இறக்குமதிகள் மேல கூடுதல் வரி ஃபென்டனில் காரணமா. அப்புறம் மெக்சிகோ, கனடாவுக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சாங்க. சீனா மேல தொடருது.